Hi viewers, welcome to our channel. Last video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டைபிஸ்ட், டெலிஃபோன் ஆபரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் மற்றும் டிரைவர். ஸோ இந்த போஸ்டிங்க்கு யாரெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு போகலாம், ஸோ எந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவீங்க, உங்களுடைய செலெக்ஷன் ரேஷியோ என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க ஒரு டைம் டெஃபினட்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க கட் ஆஃபோட பாசிபிலிட்டிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களுக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி. ஸோ இந்த பார்ட் பியில் வாங்குற ஸ்கோர் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறதுக்கு. அதாவது பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 75 மதிப்பெண். இதில் வந்து மினிமமாக நீங்கள் வந்து 30 மதிப்பெண் எடுத்துருக்கணும். நீங்கள் அட்லீஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு, செலக்ட் ஆகிறது கிடையாது, நெக்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு டைபிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ மொத்தம் டைபிஸ்ட்டை பொறுத்தளவு 22 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட செலெக்ஷன் ரேஷியோ 1:5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எத்தனை மெம்பரை கால் ஃபார் பண்ணலாம்னா 110லேருந்து 120 மெம்பரை கால் ஃபார் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ப்ரிடிக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செலெக்ஷன் ரேஷியோ ஃபார் ஆல் போஸ்டிங், அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு ஃபைனல் இன்டர்வியூ, அதாவது வைவா வைஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைபிஸ்ட்க்கு வந்து மொத்தம் 22 வேகன்சிஸ், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் 1 வேகன்சிஸ், கேஷியர் 2 வேகன்சிஸ், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மொத்தம் 8 வேகன்சிஸ். ஸோ இவங்களோட ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:2 ஆர் 1:3. ஸோ இந்த 1:2 இல்லை 1:3, ஸோ இதை வந்து முழுக்க மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம 1:3 ரேஷியோ அப்படின்ற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு டைபிஸ்ட்க்கு வந்துட்டு மொத்தம் 66லேருந்து 70 மெம்பர் வந்துட்டு வைவா வைஸ் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகலாம். அடுத்து டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு 3லேருந்து கிட்டத்தட்ட 5 இல்லை 10. ஸோ இதெல்லாமே ஒஸ்ட் கேஸ் தான். ஸோ இத்தனை பேர் வந்துட்டு வைவா வைஸ் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஷியர் மொத்தம் 2 வேகன்சி. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 10 மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த வைவா வைஸ் ரவுண்டுக்கு கால் ஃபார் பண்ணலாம். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மொத்தம் 8. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:3 வச்சோம் அப்படின்னா 24லேருந்து 30 மெம்பர் வரையும் வைவா வைஸ் ரவுண்டுக்கு கால் ஃபார் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வைவா வைஸ் ரவுண்டு, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரவுண்டுக்கு இத்தனை மெம்பரை வந்துட்டு இன்டர்வியூ வர சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கோர்ஸும் உங்களோட கம்யூனிட்டி வந்துட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கட் ஆஃபை ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தளவு இருக்கிற எல்லா வேகன்சிஸுமே வந்துட்டு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில கம்யூனிட்டியில் வந்துட்டு 50 மதிப்பெண் எடுத்திருந்தால் கூட வந்துட்டு அவங்கள செகண்ட் ரவுண்டுக்கு கால் ஃபார் பண்ணியிருப்பாங்க. சில கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 55 மதிப்பெண் எடுத்திருந்தால் கூட அவங்கள வந்துட்டு இன்டர்வியூக்கு, அதாவது செகண்ட் ரவுண்டுக்கு கால் ஃபார் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்கில் அந்த கம்யூனிட்டியில் 50 மதிப்பெண் அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சில கம்யூனிட்டியில் அந்த போஸ்டிங்க்கு 60 மதிப்பெண்ணோ இல்லை 55 மதிப்பெண்ணோ வந்துட்டு கம்மியாக இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 65, 68, 70, 72 இந்தமாரி கூட எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 65 இல்லை 68க்குள்ளே முடிஞ்சிருக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 மதிப்பெண் எடுத்திருந்தாலும் கூட உங்களை வந்து செகண்ட் ரவுண்டுக்கு கால் ஃபார் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அந்த கம்யூனிட்டிக்கு அந்த ஸ்கோர்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதனால தான் வந்து இங்கேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சம்டைம் பாஸ் மார்க் இட் செல்ஃப் எனஃப் ஃபார் ஃபியூ கம்யூனிட்டிஸ். ஸோ பாஸ் மார்க்ன்றது லியஸ்ட் பாசிபிலிட்டி. அதான் உதாரணமாக வந்துட்டு 50 மதிப்பெண் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கம்யூனிட்டியில் எடுத்தோன்னா அவங்கள இன்டர்வியூ கூப்பிட்டுருந்துருப்பாங்க, அதாவது செகண்ட் ரவுண்டுக்கு. லாஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள், சம்டைம்ஸ் நீட் ஹை மார்க் ஃபார் ஃபியூ கம்யூனிட்டிஸ். அதாவது நீங்கள் 55 மதிப்பெண் எடுத்திருந்தால் கூட உங்களை கூப்பிட்டு வந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கம்யூனிட்டியில் அதிகமான மெம்பர் வந்துட்டு 60க்கு மேலே கூட எடுத்துருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே டிஃப்ரென்ஸு. வாட் இஸ் சேஃப் ஜோன் இன் கட் ஆஃப் மார்க், அதாவது சேஃப் ஜோன் ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் 75 மதிப்பெண் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 75 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் வந்து ஒரு 65, 68 இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக கிட்டத்தட்ட வந்துட்டு செலக்ட் ஆன மாதிரி தான். பட் வந்து சான்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து சேஃப் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த சேஃப் ஜோன் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து 65 வரையும் கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இது வந்து டிஃபர் ஆகலாம். ஏன்னா வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு அந்த போஸ்டிங்க்கு டிஃபர் ஆகலாம், அதுதான் இங்கே மீனிங். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பற்றின உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிலேட்டடான போஸ்டிங்ஸ்க்கு நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கலாம்.
மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.